பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 139 அதிகாரம் 9-10 வசனங்கள். நான் விடையற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். ஆமென். ஆண்டவர் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் மூலியமா நம்மளிடத்துல இந்த விசுவாச அறிக்கையான வார்த்தை இன்று தேவன் நமக்கு தந்தது. விசுவாச அறிக்கை செய்தாலும் இல்லை, அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே செய்கிறவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் இன்னைக்கு அவரிடத்துல நம்ம வேண்டுதலா இந்த விண்ணப்பத்தை வைப்போம். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினான். விடியற் காலத்துல காலையில் எழுந்து வேலைக்கு செல்லும் போது செட்டைகளை அடித்து நம்ம பறக்கும் போது கூட சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும், சமுத்திரம் உங்களுக்கு தெரியும், அவாந்திர வெளியில சமுத்திரத்தை வல்லவருக்கிற தேவன். சமுத்திரம் போன்ற இந்த உலகத்துல சமுத்திரம் போன்ற வழியில நம்ம போறோம். அந்த கடையாந்திரங்கள்ல போய் எங்கேயோ ஓய்வு எடுக்கிறதுக்காக நம்ம செட்டைகளை விரித்து உழைத்து ஓடி உழைத்து எங்கேயாவது இளைப்பாற நம்ம அமரும் போதில்ல, அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். நம்ம சில டைம்ல சோறு உடைஞ்சு உட்கார்ந்துரும். அப்பா முடியலப்பா, இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இவ்வளோ தேவைகள் எனக்கு இருக்கு, இவ்வளோ பண கஷ்டங்கள் எனக்கு இருக்கு, இவ்வளோ கடன் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி உட்கார்றோம். ரொம்ப டிப்ரெஷன்ல ஆங்ஸைட்டில ரொம்ப யோசிச்சு உட்காரும் போது அங்கேயும் அவரது கரம் நம்மை நடத்தும், அவரது வலது கரம் என்னை பிடிக்கும். அதான் ஆண்டவர் இடத்துல வேண்டுதலா சொல்றாங்க, அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். எஸ், ஆமாங்க, அவருடைய கரம் நம்மளை நடத்தும், அவருடைய வலது கரம் நம்மளை பிடிக்கும். எஸ், நம்ம பிடிச்சா, நம்ம பயணிக்கும் போது நம்ம பிடிச்சா நம்ம இஷ்டத்தை பார்த்து கையை விட்டுட்டு சட்டுன்னு ஓடிட்டு போய் திருப்பி கையை பிடிச்சிருவோம். அப்படி பிடிக்க மாட்டாரு நம்ம ஆண்டவர். நம்ம பிடிச்சா அப்படி பிடிப்போம். ஆண்டவர் எப்படி தெரியுமா பிடிப்பாரு? பிடிச்சாருன்னா புடிதான், அவ்வளவுதான். ஒரு டைம் பிடிச்சாருன்னா கடைசி வரைக்கும் விட மாட்டார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எஸ், அவர் பிடிக்க நம்ம அலோவ் பண்ணிட்டோம்னா, அவர் நம்ம கையை பிடிச்சிட்டாருன்னா, நாமளே நினைச்சாலும், நாமளே அப்பா விடுங்கப்பா விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் அவர் விட மாட்டாருங்க. அவர் வலது கரம் நம்மை தாங்கி நடத்தும். எஸ், அவருடைய பராக்கிரமான கரம் நமக்கு உண்டு. அவருடைய கரங்களால் வணையப்பட்டதுதான் இந்த மனுஷன். அவருடைய ஜீவ சுவாசம் அவருடைய ஜீவ சுவாசத்தை தான் நம்ம அனுதினமும் சுவாசிச்சுட்டு இருக்கோம். அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்குள்ள வச்சிருக்காரு. இதுக்கு மேல இந்த உலகத்துல தனியா இருக்கிறது நல்லதில்லை என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தேற்றரவாளனை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம தேற்றும்படியாக பலப்படுத்தும்படியாக பலமுள்ள ஆவியை தான் நம்ம கொடுத்திருக்காரு. சோ அந்த பலமுள்ள ஆவியை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமா வாழ, பரிசுத்தத்தோடு ஓட பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவாங்க. மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே இயேசுப்பா, அந்த காலை பொழுதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, உமது வார்த்தையை கொடுத்து எங்களை அனுதினமும் தேற்றுகிறதற்காக நன்றி தகப்பனே. இசப்பா, நான் விடியற் காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் என்று உம்முடைய வார்த்தையின்படி இசப்பா, உம்முடைய கை எங்களை நடத்தட்டும் தகப்பனே. உமது வலது கரம் எங்களை பிடிக்கட்டும் தகப்பனே. உமது வலது கரத்தை இசப்பா நாங்க பிடிச்சா விட்டுட்டு ஓடிடுவோம்ப்பா. நீங்க எங்களை பிடிச்சா விடாமல் உண்மை கூடயே நடப்போம்ப்பா. நீங்க எங்களை பிடித்து நடத்துங்க. எல்லா கடன் பிரச்சனைகள், எல்லா குடும்பத்தின் பொருளாதார தேவைகள், எல்லா சுகவீன பலவீனமான எல்லா நிலைகளும் மாறட்டும். கர்த்தர் நீர் மகிமைப்படும்படியான பெரிய காரியங்களை செய்யுங்க. மகத்துவமான மகிமையான காரியங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளாக இருந்து செய்யுங்க. இசப்பானே, சீக்கிரம் வரப்போகிறீர். உடைய வருகைக்காக நாங்களும் இன்னும் அநேகர் ஆயத்தமாக உடைய அன்பை இந்த உலகத்துக்கு எங்கும் பறைசாற்றி இசப்பா, பரிசுத்த ஆவியானவருடைய செயலோடு நாங்கள் நடந்து இசப்பா, உம்முடைய பிதாவின் வீட்டிற்கு எங்களை நீங்க அழைத்து செல்லுங்க. நீங்க வழி நடத்துங்க. நீங்களே பொறுப்பிடுங்க. எல்லா துதியும் எல்லா கணமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி நீர் பெருகவும் நாங்க செருகவும் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all.